இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. ஒரு பொய்யான தகவலை நம்ம பரப்பினா அந்த பொய்யான விஷயம் நம்மளவே அழிச்சிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம விஜய் பண்ணாத ஒரு தவறுக்கு அவர் மேல கேஸ் போட்டு அவரை கூட்டிட்டு போய் ஜெயில வச்சு கும்முன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் சதி திட்டம் தீட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு தந்தது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிஷாவும் ஆறுமுகம் தாங்க. இந்த கேடுகெட்ட ரெண்டு கேப் மாதிரியும் ஆறுமுகம் இல்லையா கதிரேசனம், அந்த கம்யூனிட்டி கதிரேசனம் மூஞ்சி மேலே 4 விடுனுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் சதி திட்டம் தீட்டி அவன் பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் இப்ப மாட்டி விட்டுருக்கான். இப்ப ரஞ்சிதம் ரொம்பவே பாவம், ராஜேஸ்வரியும் நழுவிட்டாங்க. இந்த கேஸை போட்டதுக்கோசம் ரஞ்சிதம் இருக்காங்கல்ல, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க நம்ம மல்லி. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரஞ்சிதம் வாங்க உங்களுக்காக தான் நான் ரொம்பவே விழி வைத்து காத்து நிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணும், ரஞ்சிதத்துக்கு தவட்ட மேலே 4 விழுது. நீ எப்படி பொய்யான தகவலா சொல்லலாம்? நீ கண்ணால பாத்தியா? அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு மொத்த டீட்டெயிலும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடி நல்லா தவட்ட மேலே 4 செப்புன்னு உழுது. உடனே அவர் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தான் சொல்லிட்டேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது எல்லாமே இவங்க தான் பண்ண சொன்னாங்க. விஜய் எப்படின்னா ஜெயில தள்ளிட்டு அதுக்கப்புறம் விஜய் இடத்துக்கு தான் வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. அந்த ஒரு இதில் தான் பண்ணிட்டாங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் இவங்க கூட கூட்டணியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பஜனை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஓஹோ இதுதான் விஷயமா, இப்படி தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை சும்மா விடக்கூடாதுங்க. ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட்டாக தாங்க இருக்கணும். லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி ஒத்த தான் அப்படியே சும்மா ஒத்தச்சு அடிச்சு ஓட விட்டுறனே இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமாகினே இருக்கிற இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு ரஞ்சிதத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஜய், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? உங்க மேல அவதூறா ஒரு பழி போட்டு இருக்கா, இவளை சும்மா விடலாமா? இவளை அப்படியே சும்மா ஜெயில போட்டு இதுக்கே நம்ம மான நஷ்ட கேஸ்ன்னு சொல்லிட்டு இவளை எப்படின்னா ஒரு 4-5 வருஷம் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எல்லாமே இவ காரணம் இல்ல, இவ வெறும் அம்பு தான். இந்த அம்பை எரிஞ்சாங்களே அவங்களதான் நம்ம பழிக்கு பழி வாங்கணும். அவங்கள எந்த விதத்துல நம்ம பழிக்கு பழி வாங்கணுமோ அந்த பயத்துல இவங்க ஆடி அசந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். இதை கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே சாத்தியம் தாங்க. நடக்காதுன்னு எதுவுமே இல்லை. என்ன எல்லாமே நாம போடுற எஃபெக்ட்லயும் நம்மளோட உழைப்புல தான் இருக்கு. நாம கரெக்டா நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சா எல்லாமே நமக்கு அதுக்கான ஊதியம் நமக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துனே தான் இருக்கும். அது போல இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போது, எப்படியெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே ஒரு பக்கம் பரபரப்பாகவும் ஒரு பக்கம் பயத்தோடையும் ஒரு பக்கம் பதட்டத்தோட தான் போயின்னு இருக்கு. சரி, போனது போச்சு, ஆனதாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இந்த டைரக்டா போயிட்டு மல்லி கிட்ட ஒரே வார்த்தை சொல்றாங்க, மல்லி இப்ப நாம இந்த நிலைமையில இருக்கலாம், ஆனா இதே நிலைமையில நம்ம லாஸ்ட் வரையும் இருக்க போறதில்ல. கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நம்ம நிலைமை மாறும். அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரிய பழிக்கு பழி வாங்கி நம்மளை எப்படி நடுத்தருவுக்கு அனுப்பினாலும் அதே மாதிரி அவளை நடுத்தருவுக்கு அனுப்பணும். அனுப்பி அவள் வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம கிட்ட போட்டியே போடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான் விஜய், கண்டிப்பா நம்ம பண்ணலாம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணிருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் இவங்க மாத்தணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எது ஒன்றையும் உங்களால செஞ்சிட முடியாதுங்க. அதனால பொறுமை கடல் இன்னும் பெரியதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லலை. பொறுத்திருந்து கரெக்டா நம்ம எதிரியை நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் போய் அடிச்சோம்னா அதுக்கப்புறம் எதிரி எழுந்திருக்கவே மாட்டாங்க. அது போல தான் நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டம் எல்லாமே இப்போதைக்கு இருக்குது. நம்ம விஜய் கிட்ட என்ன இல்லை, விஜயால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக விஜய்க்கு பிளான் பண்ணி விஜய் அடிச்சுட்டு இருக்காங்க. இது நிரந்தரமானு சொல்லிட்டு பார்த்தியா, கண்டிப்பாக இது நிரந்தரம் இல்லை. இது எல்லாமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாமே மாறும், ஒரு தீர்வுக்கு வரும். அதுக்கப்புறம் இவங்க முழிப்பாங்க, ஐயோ என்னடா அவசரப்பட்டோம்லாம், இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் கூனி குறுகி போய் நின்று இருப்பாங்க. அப்போ புரியும் உங்களுக்கு, ஓ நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, நம்ம செஞ்ச தவறு தான், நம்ம செஞ்ச தவறு இப்பதான் நம்ம உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வாங்க. அப்பதான் இவங்களுக்கான பயம், இவங்களுக்கான எல்லாமே ஒன்று வருங்க. சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இப்படி எல்லாம் ஒன்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க டாடா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டாடா, யார் உங்க மேல என்ன பொய் கேஸ் போட்டாலும் எப்பவுமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க தான் டாடா எனக்கு எல்லாமே, நீங்க தான் என் உலகம், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. இப்படியே லாஸ்ட் வரையும் ஓபிஎஸ்சி நின்று சொல்லிட்டு நின்று இருக்கா பாத்தீங்களா, வேலை செய்ய மாட்டேன், வர்றப்ப தான் ஆரம்பிக்குவா.